ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போனோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 77 அண்ட் ஈஸ் அண்ட் ஸ்வைட்டிங். எபிசோடோட ஓப்பனிங்லேயே அந்த கைமேரா அண்ட் குயினை தான் கடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குயின் பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. எனக்கு இந்த சக்தி போதாது, நான் கிங்கை திரும்ப ரீபன் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே இன்னும் சக்தி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இங்கே நம்ம கான் கிலுவா அப்புறம் கைட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தனக்கான ஒரு புது குரு கிடச்சிட்டா அப்படின்னு கான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான். அப்படின்னு சரி கைட் சார், நீங்கள் என்ன விதமான வேலை பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கான் கேட்கும்போது, நான் வந்து ஒரு பயாலஜிக்கல் சர்வேயரு. நான் இந்த இடத்துல இருக்கிற என்னென்ன விஷயம் என்னென்ன ஸ்பீசிஸ் புதுசாக இருக்குதோ அதை வந்து சர்வே பண்ணுறவன். ஸோ நான் புது விதமாக கண்டுபிடிச்ச ஸ்பீசிஸ் இப்போ இங்கே என்னென்னா பக்கத்து காட்டில் இந்த கேம்ப் டைகர்னு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. கேம்ப் டைகரா அப்படின்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி இதை பாரு, ஸோ புது விதமான ஒரு டைகர் ஸ்பீசிஸு அதோட மரக்கிளையில் வச்சுக்கிட்டு அது சமைக்க கற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டைகரை கடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைகர் பார்த்தீங்கன்னா மரக்கிளையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு நெருப்புலேருந்து அது சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு காரணமாக தான் நீங்கள் இந்த கேமரா ஆண்டையுமே பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் கேட்கும்போது, இல்லை எனக்கு இந்த கேமரா ஆண்ட் மேடெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் எப்பவுமே பெரிய பெரிய கிரியேச்சர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி வேட்டையாட தேடி போவேன். பட் இருந்தாலுமே எனக்கு இந்த கேமரா ஆண்ட் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது. அதுக்கு சில பல காரணங்கள்லாம் இருக்குது. அந்த காரணத்தினால தான் நான் இப்போ இந்த விஷயத்தையுமே இப்படி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கைட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். நான் என் டீம்மேட்ஸ் கொண்டு கொஞ்சம் பேசி ஆகணும், பட் இருந்தாலுமே என்கிட்ட டவரே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற சிக்னல் சுத்தமாக இல்லை. என்னது உன்னோட டீம்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானுமே ஆச்சரியமே கேட்டுட்டு இருக்கிறான். ஆமாம், நாங்கள் மொத்தம் 7 பேர் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இவனோட டீம்மேட்ஸில் 4 பேர் இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்க அப்போ இப்போ தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அப்படியே என் டீம்மேட்ஸ் இங்கே வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கைட் பார்த்தீங்கன்னா அவங்களை இன்ட்ரடக்ஷன் பண்ண வச்சு போயிட்டு இருக்கிறான். என்னாச்சு கைட் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்கும்போது, நம்ம டீமுக்கு புதுசாக ஒரு 2 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த பையனோட பேர் கான் ஃப்ரீக்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னது கான் ஃப்ரீக்ஸா? டேய், உன்னோட பேர் ஃப்ரீக்ஸ்னு சொன்ன அப்படின்னா நீ ஜிங் ஃப்ரீக்ஸோட பையன் அப்படிங்கிறாங்க. ஹாட்டிங்கப்பா, நீ ஜிங் ஃப்ரீக்ஸோட பையனா? உண்மையிலேயே ரொம்பவே அற்புதம் போ அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட பேர் அப்படின்னு கிலுவா கேட்கும்போது, என்னோட பேர் கிலுவா ஜோல்டிக் அப்படிங்கிறாங்க. என்னது கிலுவா ஜோல்டிக்கா? நீ உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்றும் எடுத்து பண்ணவே இல்லையா? அசாசினேஷன் பிஸ்னஸ் நீ எதுவும் பண்ணல அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் அந்த பிஸ்னஸ்லாம் எப்பவுமே ஈடுபட்டதே கிடையாது அப்படின்னு கிலுவா சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே ப்ரோ லெவல் ஹண்டர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியா, இந்த வயசுலேயே நீங்களாம் ஹண்டர் ஆயிட்டீங்களா? சரி, ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனுக்காக நான் என்னோட பேர் சொல்லிடுறேன். என்னோட பேர் மோன் அப்படின்னு சொல்லிட்டு கரடி மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் என்னோட பேர் ஸ்டிக் டின்னர், என்ன நீங்கள் டின்னர்னு கூப்பிடல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் என்னோட பேர் வந்து பனானா கவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அவள் விளாண்டுட்டு இருக்கிற ஒரு குட்டி நாய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கான் கிட்ட போய் விளாண்டுட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் க்ளோ, ஏன்னா நீங்கள் ஸ்பின்னர்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம டீமில் 7 பேர் இருக்கிறோமே, நம்ம 4 பேர் தான் இங்கே இருக்கிறோம். கோடுங்கோ லின்னு எங்கே போனாங்க அப்படின்னு கைட் கேட்கும்போது, அவங்க 2 பேருமே கேமரா ஆண்டோட ஒரு ஹிண்ட் கிடச்சதுனாங்க, அதனால தான் அங்கே செக் பண்ண போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு கொடுத்துருக்கிற சாம்பிள் பொடி இது எல்லாமே சேமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சாம்பிளை நானும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலுவா வாங்கி பார்க்கும்போது தெரியுது, அந்த கேமரா ஆண்டோட நகமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட விரலை விட ரொம்ப பெருசாக இருக்குது. இது ரொம்பவே வித்தியாசமான இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு ஸ்பீஷிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே காரணம் வான் தான். ஏன்னா கக்கின் அஃபீஷியல் இருக்கிற அவர் தான் எங்களை இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டின்னர் அப்படிங்கிறவன் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். கக்கீனா அதிகார் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற சில அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அந்த அஃபீஷியலில் ஒரு ஆஃபீஸர் தான் அந்த வான் அப்படிங்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே 1 வருஷத்துக்கு தேவையான எல்லா ஸ்பீசிஸுமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கிறீங்க கைட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு ஸ்பீசிஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். பட் இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி போனஸ் என்னால் கொடுக்க முடியாது. ஆனாலுமே இந்த ஸ்பீசிஸ் ரொம்பவே கணக்கில் அடங்காத ஒரு ஆர்கானிசமாக இருக்குது. அதனால் இது பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பீஷியஸ் ஒரு விலை உயர்ந்த ஹண்டர் வந்து வாங்கி வச்சிருக்காரு ஒரு ஆக்ஷனில். பட் இருந்தாலுமே அதை கவர்மெண்ட்டுக்கு விற்கல அப்படின்னு முடிவு எடுத்துருக்கும் போது தான் அது ரொம்பவே கணக்கில் அடங்காத ஒரு ஸ்பீஷியஸ். அதனால தான் நாங்கள் செக் பண்ண போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வான் சொல்லிட்டு இருக்கிறான். சரி, நாங்களும் போய் இதை செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் அந்த இடத்துல ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். அந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறான். ஒரு எறும்போட கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கைட் கேட்கும்போது, சந்தேகமே கிடையாது, இது ஏதோ ஒரு ஸ்பீஷிஸோட கை தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்கானிசத்தோட கை எப்பவுமே இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒன்றும் சாதாரண ஆர்கானிசமே எனக்கு தெரியல. இதோட கையில் 6 விரல் இருக்குது. இதோட கிளாஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா இது கைமரா ஆண்ட் ஒரு வகையில் சேர்ந்ததாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் அப்படின்னு இவங்க டீமேட்ஸில் இருக்கிற இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி, இது ரொம்ப வித்தியாசமான ஸ்பீஷிஸாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட சாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு இந்த ஸ்பீஷிஸ் பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி, இந்த சாம்பிள் எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்கும்போது, கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் வான் ரெஃபர் பண்ண ஹண்டர்ஸு, அதனால் நாங்களுமே உனக்கு இந்த சாம்பிள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சாம்பிளை கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த சாம்பிள் வச்சு பார்க்கும்போது இதுதான் கைமேரா ஆண்டா, இது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரி டீம், நீங்கள் எல்லாருமே நான் அது சொல்கிறதுக்கு கடுப்பத்தான் வைங்க. பட் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே சவுத் சைடு யார்க் யூனிவர்சிட்டிக்கு போய் பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் திரும்ப அந்த
கேமரா ஆண்ட் எப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி நானும் உங்களோட வரட்டா? நானும் என் ஃப்ரெண்டு கிலோவும் கூட வரலாமா அப்படின்ட்டே இருக்கும்போதே, கண்டிப்பா நீங்க இல்லாமலே அப்படின்னு கை சொல்றா. ஓ! அப்படின்னா நம்ம டீம்மேட்ல 2 ப்ரோ ஹண்டர்ஸ் இருக்கிறாங்களா? ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம டீம்ல 3 ப்ரோ ஹண்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேபி உங்கள இந்த மாரி வயசுல எல்லாமே நாங்கலாம் சின்ன பசங்களா இருந்தோம் தெரியுமா? எங்களுக்கு இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இந்த சக்தியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீக்ஸ் நீ மட்டும் நல்லா யோசிச்சு பார்த்துக்க. ஒரு ஹண்டருக்கு முக்கியமான விஷயமே மனிதர்கள் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அண்ட் கண்டிப்பா சொல்றேன் பாரு, உன்ன மாரியே தான் உன் பையனும் இருக்கிறான். ஒரு நாளாவது ஒரு நாள் உன் பையன் உன்ன கண்டிப்பா கண்டுபிடிப்பான் பாருங்க. கிங் ஃப்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம கைட் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்துல இந்த பால்ஸ் ஐலேண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா ஆண்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த குயின் அந்த இடத்துல கிடைக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்துல எனக்கு இந்த இதெல்லாம் போகாது. எனக்கு இன்னும் நெறைய நியூட்ரிஷன் இருக்கிற சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வௌவால் பறந்துகிட்டு இருக்குது. அந்த வௌவாலையுமே பார்த்தீங்கன்னா, இது அப்படியே புடிச்சு, புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. எனக்கு இந்த சக்தி போதாது. பட் இருந்தாலுமே ஒரு புதுவித ஸ்பீஷீஸ் எனக்கு கிடைச்சா ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு கிங்க கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்பீஷியஸ் தேவை. அத சாப்பிட்டா தான் நான் ரொம்பவே தெம்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயின் பேசிக்கிட்டு இருக்குது. அதே சமயத்துல யார்க் யூனிவர்சிட்டி சவுத் சைடு போறதுக்காக இவங்களோட பயணத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க போயிட்டு இருக்கும்போதே ஒரு பாலைவன சிட்டி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முன்ன இருந்தத விட இந்த இடம்லாம் ரொம்பவே பாலைவனமாயிருச்சு. மழை பெஞ்சு எப்படியும் பல வருஷங்கள் ஆயிருக்க மாட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, அப்படின்னா இந்த மாரி ஸ்பீஷீஸ் எல்லாமே இந்த மாரி இடத்துல தான் அது எவால்வ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த மாரி ஒரு ஸ்பீஷீஸ் இங்க எவால்வ் ஆகுதுன்னா, அதோட சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கிறது அண்ட் தண்ணியுமே சேகரிச்சு வச்சுக்கிற மாரி தானே அது வந்து எவால்வ் ஆயிருக்கும். ஆனா எதுக்கு அவ இவ்வளோ பெருசா எவால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி ஃபர்ஸ்ட் எவால்வ் ஆகுது அப்படின்னு கான் கேட்கும்போது, அது பெகாஜெனிசிஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துல தான் அது வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்குது. அதாவது ஏதோ ஒரு ஸ்பீஷீஸ்ல இருக்கிற அது ஜெனடிக்ஸ் அது சாப்பிட்டுச்சுன்னா, அதோட ஸ்பீஷீஸ்ல இருக்கிற ஜெனடிக் அப்புறம் இந்த கேமரா ஆண்ட்டோட ஜெனடிக் 2மே ஒண்ணா சேர்ந்து, அது ஒரு புதுவிதமான ஜெனடிக் வந்து கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம, அது ஏகப்பட்ட குட்டிகள போடும். ஸோ பிரெக்னன்சி டைம்ல அது ஏகப்பட்ட குட்டிகள போட்டு, அதோட கைடன்ஸுக்கு கீழ தான் அது எல்லாமே வேலை செய்ற மாரி, அது வந்து செட் பண்ணி வைக்கும். ஸோ அது எல்லாமே வந்து சோல்ஜர் ஆண்ட் அதோட தேவை எது பூர்த்தி பண்ணி வைக்குதோ, அது வந்து கிங்கா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நம்ப கைட் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அது ரொம்பவே ஆபத்தான விஷயம் இல்ல. ஏன்னா, அந்த மாரி ஒரு விஷயம் ரொம்பவே நம்ம மனிதர்களுக்கு ஆபத்தா இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம கானு. ஆமா, ஏன்னா அதோட இந்த நெகத்த வச்சு பார்த்தாலே தெரியுது. அது கண்டிப்பா 2 மீட்டர் அளவுக்கு உயரமாவது இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம, அது மனுஷங்களையும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காது அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாரி நடந்துச்சுன்னா ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பயந்துகிட்டு இருக்கிறான். அதே சமயத்துல காட்டு பகுதிக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு, ஒரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, பாம்பு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ குருட்டு அப்படிங்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, தன்னோட தங்கச்சியான ரெய்னாவ காப்பாத்துறதுக்காக பாம்பு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஸோ தன்னோட பாம்பையுமே பார்த்தீங்கன்னா விரட்டி தன்னோட தங்கச்சிய காப்பாத்திட்டான். "அண்ணா நீங்க உண்மையிலேயே ரொம்ப சக்திசாலி தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லும்போது, "பாத்தியா உங்க அண்ணன் ரொம்பவே சக்திசாலி. நீ எப்பவுமே என்ன நம்பி இருக்கலாம் தங்கச்சிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறான். அண்ட் நைட் நேரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், "அம்மா அண்ணன் இந்த மாரி பாம்பு கிட்ட சண்டை போட்டு எப்படி தெரியுமா என்ன காப்பாத்துறான்" அப்படின்னு ஸ்பூன்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறா அவளுமே. "இந்த மாரியெல்லாம் நீ பண்ணு கேட்டணும்னு அவசியமே இல்லம்மா. உங்க அண்ணன் ரொம்பவே தைரியசாலி எனக்கே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம உனக்கு 9 வயசு தான் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ இப்பவே உங்க தங்கச்சிய பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டல்ல. உன் அம்மாவான எனக்கே இப்ப அந்த பாம்ப பார்த்தா பயம். பட் நீ தைரியமா அந்த பாம்ப சமாளிச்சுட்டு இருக்கிற. நீ நம்ம குடும்பத்த நீ தான் இனிமே காப்பாத்தணும் கூர். ஏன்னா 9 வயசு தான் ஆகுது. பட் இருந்தாலுமே அந்த ரெஸ்பான்சிபிள் பொறுத்து நீ தான் நம்மள எப்படியாவது காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதே சமயத்துல கேமரா ஆண்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இது ஏகப்பட்ட ஸ்பீஷீஸ்ல முட்டை போட்டு வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்க தான் இங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட முட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை இப்போ பொரிக்கிறதுக்கு நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரான்ட்டு பாக்குது. ஒரு 4 குட்டி பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையிலருந்து வெளிய வருது. ஸோ அது குட்டி மாரியே தெரியல. இதுக்கு முன்னாடி அத சாப்பிட்ட மீனு, வவ்வால் எல்லாமே போட்டுச்சுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பீஷிஸ் கேமரா ஆண்ட்டோட ஜெனடிக் எல்லாமே சேர்ந்து ஒரு புதுவிதமான ஜெனடிக் வந்து பொறந்திருக்குது. ஸோ நீங்க போங்க, எனக்கு தேவையான நியூட்ரிஷனலான சாப்பாட கொண்டு வாங்க. அப்பதான் நான் மறுபடியுமே ஒரு பிரெக்னன்ட் ஆக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம, நான் தேவையான ஒரு எனர்ஜியோட நமக்கு இங்க திரும்ப பொறக்க வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்பீஷீஸா பொறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டைய பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்க. ஸோ இந்த கேமரா ஆண்ட்டோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அண்ட் அதே சமயத்துல இந்த இடத்துல இந்த குருட்டோட அந்த குடும்பத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பையன் தன்னோட தங்கச்சி இருமிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். "எனக்கு ஒண்ணுமே இல்லைண்ணே, கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி. நான் பெரியவளானதுக்கப்புறம் உன்ன மாரி ஒரு ஆம்பளை தானே கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறா. "எனக்கும் ரொம்பவே சந்தோஷம் தான் தங்கச்சிம்மா. சரி நீ சீக்கிரமா தூங்கு. நான் ஏன்னா நம்ம காலையில நேரமா எந்திரிச்சு மீன் பிடிச்சு அம்மாவுக்கு நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல பார்த்தீங்கன்னா, மீன் நெறைய புடிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு சமைச்சு தரல அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாங்க ரெய்னா, அப்புறம் குருட்டு. ஆனா அவங்களுக்கு ஆச்சரியம் தர மாரி, அவங்களுக்கு முன்னாடி இந்த கெமரா ஆண்ட்லேருந்து ஒரு புது விதமான ஸ்பீஷீஸ் வந்திருக்கும்ல, அதுதான் இவங்களுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்குது. "அண்ணா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது" அப்படின்னு ரெய்னா கத்திக்கிட்டு இருக்கும்போது, "கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பாம்பை விரட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா, இவன் கையில அந்த மீன் தூண்டில வச்சுக்கிட்டு அப்படியே விரட்டிக்கிட்டு இருக்கிற மாரி, "ஏது இங்கிருந்து போ, நான் இங்கிருந்து போன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்ல மரியாதை இங்கிருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் கத்துறதுக்கெல்லாம் ஏத்த மாரி இந்த மிருகம் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புன்னு புடிக்குது பாருங்க. புடிச்ச அடுத்த செகண்டே இந்த கேமரான்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் எனக்கு இந்த மாரி ஒரு நியூட்ரிஷனான கன்டென்ட் தான் தேவை. எனக்கு இந்த ஸ்பீஷீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு இந்த ஸ்பீஷீஸ்ல இருக்கிற இன்னும் நெறைய பேர்த்த கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா சொல்லிக்கிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா, குருட்டு அப்புறம் ரெய்னா 2 பேருமே இந்த எறும்புகிட்ட பிடிவாதம் பட்டி அப்படியே செத்துட்டாங்க. ஸோ அதே சமயத்தில இங்க யார்க் யூனிவர்சிட்டியில லிங் அப்புறம் போடுங்கோ அப்படின்னு ஒரு கேரக்டரா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னோட பேரு தான் லிங் கோஷி. என்னோட பேரு போடுங்கோ லேப்போ அப்படின்னு அவங்களோட பேர சொல்லி இன்ட்ரோடக்ஷன் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி அந்த மாரி கேமரா ஆண்டோட ஒரு ஹிண்ட் இங்க கடற்கரைக்கு பக்கத்துல தான் கிடைச்சதாமா. அட அது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல தான் இந்த விஷயமே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு லேப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்தே ஆரம்பிச்சு பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. இங்க பார்த்தீங்களா பின்னாடி ஒரு காட்டு பகுதி வேற இருக்குது அப்படின்னு கில்லுவா சொல்லும்போது, அந்த காட்டு பகுதிக்குள்ள கேமரா ஆன்ட்டு போச்சுன்னா, நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குமே அப்படிங்கிறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதுக்கு தானே நான் இங்க ஒண்ணு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாராவோட குட்டி நாய் பார்த்தீங்கன்னா வெளிய வருது. ஸோ அந்த கேமரா ஆன்ட்டோட கிளாவையுமே பார்த்தீங்கன்னா மோந்து பார்க்குது. அப்படின்னா நானும் அத ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு கானுமே பார்த்தீங்கன்னா அந்த மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னாச்சு உனக்கு அதெல்லாமே பண்ண முடியுமா அப்படின்ட்டு இருக்கும்போதே நம்ம கானுக்கு இந்த டாக்ல இருக்கிற நுகர்ந்த சக்தி அப்படியே அவனுக்கு இருக்குதா? அவனுமே ஈஸியா கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு கில்லுவ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இத்தன ஸ்பெஷாலிட்டி உன்கிட்ட இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கான. ஸோ அந்த நாயுமே பார்த்தீங்கன்னா, மோப்பம் பிடிக்கிற அளவுக்கு மோப்பம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு மரக்கிளையில பார்த்தீங்கன்னா, போய் பிஸ் அடிச்சுட்டு வந்துருச்சு. "என்னாச்சு உன்னால அத கண்டுபிடிக்க முடியலையாட்ருக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு கவர பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்படுறா. "என்னாலயே அத கண்டுபிடிக்க முடியலப்பா. ஏன்னா இந்த இடத்துல அதோட ஸ்மெல்லு காணாம போயிருச்சு" அப்படின்னு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். "ஆமா பின்ன இந்த இடத்துல மழைக்காலம் தான். ஏகப்பட்ட மழை வந்துகிட்டே இருக்கும். அதோட ஸ்மெல் அப்படியே காணாம போயிரும்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே காட்டுப்பகுதிக்குள்ள நமக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லேப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அது எப்படி நீங்க வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம டீமா சேர்ந்து பிரிஞ்சு தேடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேணா கரெக்ட்டா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கான் ஒரு ஐடியா குடுக்குறான். சரி கான் சொன்ன மாரி நாம எல்லாருமே தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பகுதிக்குள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா, விடாம தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்களால எந்த ஒரு க்ளூவுமே எடுக்க முடியல. சரி அப்படின்னா திரும்ப நம்ம யார்க்கின் சிட்டிக்கே போயிரலாம் வாங்க. நம்மளோட பழைய சிட்டிக்கு போயாவது ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே திரும்ப அவங்களோட சிட்டிக்கே போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அண்ட் நம்ம கிலுவ சொன்னதா இங்க கைட்டுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த 2 மீட்டர் கிளா வச்சிருக்கிற அந்த கேமரா ஆண்ட் ஒரு மனுஷங்கள சாப்பிட்டா ஒரு புதுவிதமான மனுஷ ஸ்பீசிஸ் வந்து பிறக்கும். அது ரொம்பவே இந்த மனித குலத்துக்கே ஆபத்தா இருக்க மாட்டேங்குது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அட அதே சமயத்துல அந்த நம்ம குருட்டு இருக்கான்ல, அதாவது அந்த மனித பிறவி குருட்டு, அந்த ஆண்ட் கேமரா ஆண்ட் சாப்பிட்டதுனால அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு ஸ்பீஷீஸ்ல இப்ப பொறக்குறான். ஸோ மேஜஸ்டி நீங்க என்ன பண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான் பாருங்க. உன்னால அது பேச முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கேட்கும்போது, எஸ் நீங்க குடுக்குற அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நான் மத்தவங்களுக்கு ஆர்டர் குடுக்குற மாரி என்னால பேச முடியும். ஸோ நான் ஒரு ஹியூமன் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறனால உங்களோட ஜெனடிக்ஸ் எனக்குள்ள சேர்ந்து நான் இப்போ ஒரு வித்தியாசமான பிறவி எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நீங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே கூட்டிட்டு போய் ஏன்னா ஒரு புதுவிதமான கிங் கிரியேட் ஆகறக்கு ஒரு புதுவிதமான நியூட்ரிஷன் கன்டென்ட் எனக்கு தேவைப்படுது. அதனால நீங்க இருக்கிற மக்கள் இதே ஸ்பீஷீஸ்ல இருக்கிற எல்லாரையுமே எனக்கு கொண்டு வா நான் சாப்பிடுறதுக்கு. ஏன்னா கிங் இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு சக்தி வந்தவன பிறந்தாகணும் அப்படின்னு அந்த குயின் ஆர்டர் குடுக்குது. மனிதர்களை வேட்டையாடுறதுக்காக இந்த கேமரா அண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாருமே கிளம்புறாங்க. கைட் பயந்த மாதிரியே மனித குலத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. அதோட எபிசோட் முடிக்கப்படுது.